கூட்டு மீதமாயிடுச்சா? கவலையே வேணாம். தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடுங்க. மாலையில நாம தோசை இல்லாட்டி பூரி, சப்பாத்தி, இட்லிக்கு சூப்பரான குருமா தயார். பொதுவா மிக்சர் செய்யும் பொழுது கடைசியில கருவேப்பிலைய பொரித்து சேர்ப்பது வழக்கம் இல்லையா? அதுக்கு பதிலா 4-5 பூண்டு பற்களையும் நசுக்கி போட்டு பொரித்து சேர்த்துதான் பாருங்களேன். மனமும் கூடும், உடலுக்கும் நல்லது. கிழங்கு வகைகளை நாம சமைக்கும் பொழுது அரிசி மாவு, மிளகாய் தூள், பெருங்காயம் இந்த மாதிரி கலவையில கிழங்குல நல்லா புரட்டி எடுத்து அதுக்கப்புறம் வதக்கிதான் பாருங்களேன், சூப்பரா இருக்கும். சாம்பார் தாளிக்கும் பொழுது கடுகு, சாம்பார், வெங்காயம், கறிவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்காம கொஞ்சம் வெந்தயம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுதான் பாருங்களேன்,